இரு நாடுகளுக்கு மத்தியில மும்முரமாக போர் ஒன்று நடந்துட்டு இருக்கு. அப்போ எதிரி நாட்டிடமிருந்து தோற்கக்கூடிய நிலையில ஒரு நாடு ஒண்ணு இருக்கு. தன் தாய்நாட்டை எப்படியும் தோற்க விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை அந்த தளபதிக்கு இருக்கு. ஆனா அதே ஒரு மனநிலை துணை தளபதிக்கோ அங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கோ கிடையாது. எப்படியாச்சும் ஓடி ஒளிந்து விட வேண்டும் என்ற எண்ணம் தான் அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. கடைசி நாளான போர் சூழலுக்கு அவங்க எல்லாருமே வராங்க. அப்போ அவங்க வர வழியில கோவில் ஒன்று இருக்கிறது. தளபதி அவர்கள் அனைவரையும் அழைத்து வீரர்கள் மத்தியில் என்கிட்ட ஒரு நாணயம் இருக்கு, இந்த நாணயத்தை நான் சுண்டி விடுறேன், இதில் தலை விழுந்தா இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம போரில் ஜெயிப்போம், இதே பூ விழுந்தா இந்த போரில் நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்பில்லை, நம்ம இப்பொழுதே இங்கிருந்து சென்று விடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இதை கடவுளே தீர்மானிக்கணும்னு சொல்லிட்டு நாணயத்தை சுண்டி விடுகிறார். அந்த நாணயத்தில் தலை விழுது. அப்போ மிகுந்த ஆர்வத்துடன் தளபதி துணை தளபதி வீரர்கள் எல்லாருமே சென்று அந்த மிகப்பெரிய படையை எதிர்த்து அந்த போரில் ஜெயிக்கிறாங்க. துணை தளபதியானவர் தளபதி கிட்ட இந்த போரில் நம்ம எப்படி ஜெயிச்சிட்டோம் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமான் தளபதி தலையசைத்து நாணயத்தை துணை தளபதியிடம் கொடுக்கிறார். அந்த நாணயத்தின் இரு பக்கங்களிலுமே தலைதான் இருக்கிறது. ஒரு நம்பிக்கை நம் மீது எவ்வளவு வைத்தால் வெற்றி பெறலாம் என்பதற்கு இக்கதை ஒரு உதாரணம்.